அதனால இந்த பிருகு எப்படி இருப்பார் தெரியுமோ, எல்லாத்தையும் ரொம்ப பிரியமா இருக்கிறான். அதனாலதான் தாயார் பிருகுக்கு பொண்ணா பிறக்கிறான். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் ரொம்ப பிரியமா பேசணும். பிரியமா பேசுறது பெரிய தபசாம். பிரியமா பேசுறதுங்கிறது தபசாம். அது என்ன தபசுன்னா வாச்சிகமான தபசு. அது கீதையில பகவான் தபசெல்லாம் அப்படியே வழிவகுத்து சொல்லிட்டே வரான். அனுத்வேககரம் வாக்கியம் சத்தியம் பிரியஹிதம் ச தத் ஸ்வாத்யாயாபியசனம் செய்வ வாங்மயம் தபுச்யதே அப்படின்னு பகவான் சொல்றான். முதல் விஷயம் அனுத்வேககரம், யாருக்குமே ஹர்ட் ஆகாம பேசணுமா. அப்படி இருப்பான் பிருகு மகரிஷி. அதனால தாயாருக்கு ரொம்ப ஆசையா பிருகுக்கு குழந்தையா பிறந்தாலாம். பீஷ்மக மகாராஜா இருக்காரு, அவரும் எல்லாத்தையும் ரொம்ப பிரியமா இருப்பாராம். அதனால்தான் தேவி அவருக்கு பொண்ணா பிறக்கிறா. ஜனகர் இருக்காரு, ஜனகர் ரொம்ப சகஜமா இருப்பாராம் ஜனங்கள் இடத்துல எல்லாம். அதனால்தான் தேவி அவருக்கு சீதையா கிடைக்கிறார். இப்படி எங்கெங்கெல்லாம் ரொம்ப கதை சொல்லிட்டு பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த பெரியாழ்வாருக்கும் தாயார் அதனால்தான் பொண்ணா வரா. அப்படி பிருகுவுக்கு குழந்தையா பிறந்து பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறா. இந்த கல்யாணம் பண்ணிட்ட தேவி பார்ஷ்வே ஸ்தித்வா பார்வதீம் பாரதீஞ்ச பக்தியா நித்யம் சாமரம் விஜயந்தி பஷ்யந்தி யா பிரேமபாவம் கரோதி லக்ஷ்மீர் நித்யம் மங்களம் மே தனோது. லலிதா சஹஸ்ரநாமத்துல சச்சாமர ரமாவாணி சப்ய தட்சிண சேவிதா அப்படின்னு வரும். ஊஞ்சல்ல லலிதா திரிபுர சுந்தரி உட்கார்ந்துருக்கா. சச்சாமர ரமாவாணி வலது பக்கமும் இடது பக்கமும் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் சாமரம் வீசின்னு இருக்கா அப்படின்னு அந்த நாமக்கு அர்த்தம். இங்க அதே தியானத்தை கொடுக்குறா. இது எங்க இருக்கு தெரியுமோ, தேவி மகாத்மியத்துல இருக்கு. இதே பாவத்தை ஸ்ரீ அண்ணா திவ்யதேச வைபவத்துல 2 இடத்துல சொல்றா. இங்க ஸ்ரீரங்கத்துல தாயாருடைய ஆவிர்பாவத்தின் பொழுது ஒரு பக்கம் சரஸ்வதியும் ஒரு பக்கம் அகிலாண்டேஸ்வரியும் சாமரம் போட்டு தேவியினுடைய ஆவிர்பாவம் வருது. அதுக்கப்புறம் திருநென்ற ஊர்ல தாயாருடைய ஆவிர்பாவம், அங்கேயும் சரஸ்வதியும் பார்வதியும் சாமரம் போடுறா அப்படின்னு அந்த பிரமாணத்தை எடுத்து கொடுக்குறா. சாதாரணமா ஸ்ரீ அண்ணாவுடைய இந்த லகு ஸ்தோத்திரமால நம்ம சொல்லணும் அப்படின்னாலே